ஏற்கனவே கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானாவிலையும் இல்லன்னா உழவர் சந்தை திடல்லையும் இடம் கேட்டு நாங்க அனுமதி கடிதம் கொடுத்திருந்தோம். ஆனா இவங்க ஏன் இந்த வேலுச்சாமிபுரத்தை கொடுத்தாங்கன்னா இது குறுகிய இடம் அப்படின்றாங்க. ஆனா டிஜிபி அவர் பிரஸ் மீட் பண்ணியிருக்கிறாரு இந்த சம்பவத்துக்கு பிறகு. அவர் தெளிவா சொல்றாரு, அந்த கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானாவோ அல்லது உழவர் சந்தை திடலோ இதை விட மிக குறுகிய இடம். அந்த இடத்தை விட இந்த இடம் கொஞ்சம் பெரிய இடம் தான் ஒப்பீட்டு அளவில். அதனாலதான் இங்க கொடுத்தோம். ஏன்னா இங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் சமீபத்தில் அங்க அவர் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. எல்லா கட்சிகளுக்கும் அங்கதான் கொடுக்குது. அப்ப அந்த அடிப்படையில தான் அவங்களுக்கு அங்க இடம் கொடுத்தோம். ரெண்டாவது, இவர்களும் 25ஆம் தேதி கொடுத்த கடிதத்தில் கரூர் ரவுண்டானாவையும் உழவர் சந்தை திடலையும் கேட்கிறாங்க. 26ஆம் தேதி இவர்கள் கொடுத்த கடிதத்தில் கரூர் வேலுச்சாமிபுரம் அதை தான் இவங்க குறிப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க. அந்த இடமே அதனாலதான் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப இப்படி இருக்கிறப்ப சோசியல் மீடியாவில் கூச்சமே இல்லாம பச்சை பொய்ய பரப்புறானுங்க. 10,000 பேர் தான் கூடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு லெட்டர்ல அவங்க பர்மிஷன் கேட்டாங்க. ஆனால் 10,000 பேரை தாண்டி கூடுதலா தான் இருக்கும்னு எதிர்பார்த்து நாங்க அதுக்கேற்ற மாதிரி காவல்துறையினரை பணியமர்த்தி இருந்தோம். ஆனா 27,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்தில் கூடிவிட்டார்கள் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிருக்கிறாரு. அப்ப அந்த விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இதுல இன்னொன்னு டிஜிபி சொன்ன மிக முக்கியமான விஷயம், அதாவது இவங்க லெட்டர்ல எழுதி கேட்ட பர்மிஷன் டைம் என்னன்னா 27ஆம் தேதி மதியம் 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அப்படின்றதான் இவங்க கேட்ட பர்மிஷன் டைம். ஆனா இவங்க சோசியல் மீடியா பேஜ்ல என்ன டைம் போடுறான், 12 மணிக்கே வாங்க. எதுக்கு 12 மணிக்கே வரணும்னு போடுற? நீ பர்மிஷன் கேட்டதே 3 to 10, 5 மணிக்கு வர சொல்லு, 6 மணிக்கு வர சொல்லு. அதுதான் அதுக்கு முன்னாடி ஒன்னாலே வர முடியாதப்ப எதுக்கு தொண்டர்கள் அப்ப அவ்வளவு நேரம் காத்திருக்கணும் தொண்டர்கள்?